கண்டிப்பாக. பனிக்கூடத்தில ஒரு விரிசல் ஏற்பட்டு விட்டது அப்டின்னா, அதன் மூலியமாக நெறைய இன்ஃபெக்ஷன்ஸ் அ அ பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல குற மாசத்திலேயே அவங்களுக்கு பனிக்கூடத்தில ஒரு விரிசல், பனிக்கூடம் உடைந்து விட்டது அப்டின்னா, கண்டிப்பாக 48 மணி நேரம் நம்ம எதுக்காக வெயிட் பண்ணோம்னா, அது வந்து ரொம்ப ப்ரீமெச்சூர் பேபீஸ்க்கு இப்போ 28 வாரத்துக்கு கீழ இருக்கு. நம்மளால கொஞ்சம் ஒரு 1 வாரம், 2 வாரம் தள்ள முடியுமா அப்டின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்டின்னா, அது வந்து விரிசல். நைட்ல சேர்ந்திருந்தா தான் கன்சீவ் ஆக முடியுமா? இல்ல காலையில சேர்ந்தா கன்சீவ் ஆகுறது சுலபமா? ஏர்லி இப்படி மார்னிங் இருந்தா சீக்கிரமா கன்சீவ் ஆகலாம். ஏர்லி மார்னிங்ல வந்து செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் இப்போ இந்த சில ஹார்மோன்ஸோட தூண்டுதல் அதிகமா இருக்கும். மாதத்துக்கு ஒரு 4 முறை இல்ல ஒரு 2 முறை தான் சேர்ந்திருக்காங்க. கரெக்ட்டா ஓவிலேஷன் டே அப்படின்னு ஒரு ட்ராக்கர் வச்சு ட்ராக் பண்ணி சேர்ந்திருக்காங்கன்னா, அப்போ கன்சீவ் ஆறதுல ஒரு தாமதம் ஏற்படலாம். ஏன்னா கருமுட்டைகள் கொஞ்சம் சீக்கிரமா ரிலீஸ் ஆனாலோ, இல்ல லேட்டா ரிலீஸ் ஆனாலோ, அந்த ஒரு விண்டோ பீரியட அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். நான் தான் விஜய் ஸ்ரீவத்யா. இன்னைக்கு என் கூட டாக்டர் நிவேதா காமராஜ் அவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு நெறைய பயனுள்ள விஷயங்கள் நம்ம டாக்டர் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். பெண்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, பனிக்குடல் இவ்ளோ நேரத்துக்குள்ள உடைஞ்சு இவ்ளோ நேரத்துக்குள்ள குழந்தைய வெளில எடுக்கணும் அப்படியாவது இருக்கா? கண்டிப்பாக. பனிக்கூடத்தில ஒரு விரிசல் ஏற்பட்டு விட்டது அப்டின்னா, அதன் மூலியமாக நெறைய இன்ஃபெக்ஷன்ஸ் அ அ பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யூசுவலாக 48 மணி நேரம் நம்ம காத்திருக்கலாம். ஒரு வேள அந்த பெண்ணுக்கு இப்போ முழு மாசம் ஆகிவிட்டது. பனிக்கூடம் முடிஞ்சிருச்சு. நார்மல் டெலிவரி பிளான் பண்றோம்னா, எனிவே 48 மணி நேரத்துக்குள்ள அந்த நார்மல் டெலிவரி நடந்துவிடும் இல்லையா? அந்த காலகட்டம். இல்ல குற மாசத்திலேயே அவங்களுக்கு பனிக்கூடத்தில ஒரு விரிசல், பனிக்கூடம் உடைந்து விட்டது அப்டின்னா, கண்டிப்பாக 48 மணி நேரம் நம்ம எதுக்காக வெயிட் பண்ணோம்னா, லங் மெச்சூரிட்டிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் குடுப்போம். அது பெட்னிசால் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல பீட்டா மெத்தசோன்னு சொல்லுவோம். அது ஒரு ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன். அந்த இன்ஜெக்ஷன் 2 டோஸ் குடுக்கணும். அந்த 2 டோஸ் 24 மணி நேரத்திற்கு ஒரு முறை. இப்போ ஒரு டோஸ், இதே நேரம் நாளைக்கு ஒரு டோஸ் குடுத்தா, குழந்தை இம்மீடியட்டா டெலிவர் ஆனா கூட, அதனுடைய லங்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். வெளியில வந்தா சுவாசிக்க முடியும். இந்த இன்ஜெக்ஷன் குடுக்கறதுக்காக மட்டுமே அந்த 48 மணி நேரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அத தாண்டி நம்ம வெயிட் பண்ணி அதுவா டெலிவர் ஆகும். இல்ல இந்த பனிக்கூடம் உடைஞ்சு நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு எந்த டாக்டர்ஸுமே டிசைட் பண்ண மாட்டாங்க. அப்படி ரொம்ப குறை மாசமா இருக்கு, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாரி இருந்தா, கண்டிப்பாக எவ்ரிடே நீர் அளவு எவ்வளோ இருக்குன்னு மானிட்டர் பண்ணணும். இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது வருதான்றத ஆல்டர்னேட் டே 48 மணி நேரத்துக்கு ஒரு முறை செக் பண்ணிட்டே இருக்கணும். இன்ஃபெக்ஷன் வருதா? அது பிளட்ல எப்படி இருக்கு? லெவல்ஸ் எப்படி இருக்கு? சிபிசி அதாவது டோட்டல் கவுண்ட் எப்படி இருக்கு? சிஆர்பின்னு சொல்லுவோம். சி ரியாக்டிவ் புரோட்டீன் அந்த லெவல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா மானிட்டர் பண்ணிட்டே வரணும். அது ரொம்ப ப்ரீமெச்சூர் பேபீஸ்க்கு இப்போ 28 வாரத்துக்கு கீழ இருக்கு. நம்மளால கொஞ்சம் ஒரு 1 வாரம், 2 வாரம் தள்ள முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, அது விரிசல். கம்ப்ளீட்டா பனிக்கூடம் உடைஞ்சிருக்காது. ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கும். அந்த விரிசல் யூசுவலா இந்த விரிசலோ, இல்ல இந்த உடைந்தாலோ என்ன ஆகும்னா, புரோஸ்டாகிலாண்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆனா அது லேபர் பெயின். அந்த கர்ப்பப்பையில ஒரு வலி ஏற்படுத்தும். அந்த வலியினால நார்மலா டெலிவரி நடந்துரும். அந்த பிரசவ வலிய தடுக்கிறதுக்கு அந்த புரோஸ்டாகிலாண்டின் ரிலீஸ் ஆகக்கூடாது. ஒரு விரிசல் ஏற்படும்போது நம்ம கொஞ்சம் அதற்கான மெடிகேஷன்ஸ் குடுத்து, இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கொண்டு, இந்த மாரி லங் மெச்சூரிட்டிக்கான இன்ஜெக்ஷன்ஸ் குடுத்து கொஞ்சம் அத ஒரு சில வாரங்கள் தள்ள முடியுமான்னு பார்ப்போம். பட் நெறைய நேரங்கள்ல அது சக்சஸ்ஃபுல்லா அமையறது கிடையாது. நம்ம மேக்ஸிமம் வெயிட் பண்றது 48 மணி நேரம். அதற்கு மேல ரொம்ப ப்ரீமெச்சூரா இருந்தா, கரெக்ட்டான கேர் யூனிட்ல இருந்தா, இன்னும் கொஞ்சம் நாட்கள் நம்ம மானிட்டர் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பொசிஷன்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா, சீக்கிரமா பிரெக்னன்ட் ஆயிரலாம். இந்த பொசிஷன்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா, ட்வின்ஸ் பொறக்கும். இந்த பொசிஷன்ல பெண் பொறக்கும், ஆண் பொறக்கும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க. விச் இஸ் த பெஸ்ட் பொசிஷன் டு கெட் பிரெக்னன்ட்? தேர் இஸ் நோ அந்த மாரி ஒரு பொசிஷனே கிடையாது. ஓகே. இந்த பொசிஷன்ல இருந்தால் கண்டிப்பாக அம் சுலபமா கன்சீவ் ஆயிடலாம். இல்ல வேகமா கன்சீவ் ஆயிடலாம் அப்படின்றது யாராவது சொன்னா அது ஒரு தவறான கருத்து. அப்படி கிடையாது. நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா, எந்த பொசிஷனாக இருந்தாலும், உங்களுக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருந்தாலும், நீங்க தாராளமாக தாம்பத்தியத்தில ஈடுபடலாம். அதனால குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கவோ, இல்ல குறையவோ கிடையாது. ஒருவேளை அந்த பெண்ணுக்கு அதிக அளவு விந்துக்கள், அதாவது செமன் வெளியில லீக் ஆற மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் ஒரு டாக்டர் அணுகி அதற்கான தீர்வு பெறலாம். அதுவே நார்மலாகவும் இருக்கலாம். 70% ஒரு செமன்ல நெறைய வாட்டர் கன்டென்ட் தான் இருக்கும். அது வெளியில வர்றது நார்மல் தான். பட் அவர்களுக்கு ரொம்ப அதனால ஒரு அ ஒரு பயம் ஏற்படுது அப்படின்னா, ஒரு டாக்டரை அணுகலாம். பட்
எல்லா பொசிஷன்ஸ், எல்லா நேரங்கள், அதே மாதிரி அதுவும் கேட்பாங்க. இப்போ இந்த பொசிஷன் நீங்கள் கேட்டீங்க, அது தவிர நைட்டில் சேர்ந்துருந்தா தான் கன்சீவ் ஆக முடியுமா, இல்லை காலையில் சேர்ந்தா கன்சீவ் ஆகிறது சுலபமா? ஏர்லி மார்னிங் இருந்தால் சீக்கிரமாக கன்சீவ் ஆகலாம். ஏர்லி மார்னிங்கில் வந்து த செக்ஷுவல் ஹார்மோன்ஸ், இப்போ இந்த சில ஹார்மோன்ஸோட தூண்டுதல் அதிகமாக இருக்கும். ஸோ செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், எரெக்ஷன் ஆண்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்காக அவர்கள் காலையில் சேர்ந்திருந்தால் தான் கன்சீவ் ஆக முடியுன்றது கிடையாது, இல்லை அதற்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றது கிடையாது. செக்ஷுவல் இன்டிமெசி இல்லை வந்து ஒரு செக்ஷுவல் டிசையர் ஒரு அரவுசல் வந்து காலையில் நேரங்களில் ஆண்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதற்கும் குழந்தைக்கும், அதாவது ஒரு ஃபர்டிலிட்டிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. குழந்தைக்கு பிளான் பண்ணுறதாக இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவங்க சேர்ந்துருக்கணும். எந்த பொசிஷனில் வேணால் சேர்ந்துருக்கலாம். காலை, மாலை, மத்தியானம் எந்த நேரத்தில் வேணாலும் சேர்ந்துருக்கலாம். ரெகுலராக தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது அவர்களால் சுலபமாக கன்சீவ் ஆக முடியும். மாதத்துக்கு ஒரு 4 முறை இல்லை ஒரு 2 முறை தான் சேர்ந்துருக்காங்க, கரெக்டாக ஓவிலேஷன் டே அப்படின்னு ஒரு ட்ராக்கர் வச்சு ட்ராக் பண்ணி சேர்ந்துருக்காங்கன்னா அப்போது கன்சீவ் ஆகிறதுல ஒரு தாமதம் ஏற்படலாம். ஏன்னா கருமுட்டைகள் கொஞ்சம் சீக்கிரமாக ரிலீஸ் ஆனாலோ இல்லை லேட்டாக ரிலீஸ் ஆனாலோ அந்த ஒரு விண்டோ பீரியடை அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு 24 மணி நேரம் இல்லை 48 மணி நேரத்தை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதம் அவர்களால் கன்சீவ் ஆக முடியாது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை எல்லா நாளும் தொடர்ச்சியாக எந்த நேரத்தில் வேணாலும் எந்த பொசிஷனில் வேணாலும் அவர்கள் கரெக்டாக தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் சுலபமாக கன்சீவ் ஆக முடியும். டோன்ட் forget to subscribe Miss Vav தமிழா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.